இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சொல்றா அண்ணா, வேலை முடிஞ்சது. அதோட சரியான நேரத்துல ஃபோன் பண்ண. நீ ரொம்ப கொடுத்து வச்சவண்ண. நானும் அங்கதான் இருந்தேன். டேய் என் செல்ல குட்டிடா நீ. அப்படியே லைன்ல ஏறா. ஒரு ஹாப்பி நியூஸ். உன் அப்பன் தப்பிச்சிட்டான். சேஃபா தான் வந்துகிட்டு இருக்கான். குட்டு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். போன் கொடு. என் ஃப்ரெண்ட் தான். ஹலோ. என்ன ஆச்சுடா? ஏன் பொண்ணு மாதிரியே பேசுற? வேலை முடிஞ்சதுன்னு சொல்றல. ஏய் ஷட் அப். குண்டு பப்பு யாரோ நீ. என் டாட் கிட்ட போன் கொடு. ஹலோ டாட். ஹலோ, நீங்க நல்லா இருக்கீங்களா? எஸ், ஐ அம் ஃபைன். எனக்கு என்ன ஆகும்? ஒரு குட் நியூஸ். அந்த ஷெஃப் வாயை திறக்கல, எதுவுமே சொல்லல. அதோட அவன் பயந்து போயிருக்கான். உண்மை வெளியில வராது. அப்புறம் என்னையும் யாரும் பார்க்கல. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. ஐ ரியலி ஹோப் டாட். இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்பா ஏன் இன்னும் வரல? மறுபடியும் ஏன் டென்ஷன் ஆவற? உன் மூஞ்ச பாரு, ரொம்ப கேவலமா இருக்கு. பாரு, போய் கண்ணாடி போய் பாரு. நீ டென்ஷன் எடுத்துக்காம உக்காரு. அவன் அவங்க அப்பாவை கூட்டு வந்துருவான். சரியா? கவலைப்படாத. நான் லேஸ் ஆயிட்டு வரேன். வயிறு ஒரு மாதிரியா. லேஸ் ஆயிட்டா? இந்த பாஜை உனக்கு தெரியாதா? சூச்சு, இயற்கையின் அழைப்பு. அதோ எதிர்க்க இருக்க. ரொம்ப சுத்தமா இருக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன். You are a disgusting creature, பல்வேந்தர். திட்டுறியா பாராட்டுறியா? அது அப்புறமா சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கும் இங்கிலீஷ் எல்லாம் நல்லா வருமா? வாஷ்ரூம் போறேன். பட்டா அப்புறம் சாப்பிடுறேன். டாட் எங்க போனாரு? ஏன் இன்னும் வரல? டாட், டாட், டாட் நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல டாட்? நான் நல்லா இருக்கேன். எல்லாம் ஓகே தான். அம்மா, உனக்கு இந்த குட்டுவை தாண்டி வேற யாரும் கிடைக்கலையா? என்னாச்சு? உனக்கு தெரியாதா? ஐ டோன்ட் லைக் தட் பல்விந்தர். அவன் ஃப்ரெண்டு வழியெல்லாம் பெரிய தலைவலியா இருந்தா. ஐ கான்ட் டெல் யூ. விடுங்க டாட். தேங்க் காட் அந்த பல்விந்தர் இங்க இல்ல. அவன் ஒரு ரவுடி பையன். இல்லாம என்ன அவன் கால நாக்க லாக்கில்லாதவன். அவன் என் பக்கத்திலேயே வரக்கூடாது. அவன் ஒன்னா நம்பர் அயோக்கிய, கேவலமானவன். ப்ளீஸ் உதவாக்கற. குட்டு பல்விந்தரோட ஃப்ரெண்டு. அப்ப அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு யோசி. அவன் இங்க இருந்தான். அதோட எனக்கு தெரிஞ்சு அந்த கார்ல வேற யாரோ இருந்திருக்காங்க. அது கண்டிப்பா குட்டுவே தான். அதோட குட்டு கூட அந்த கார்ல வேற யாரோ இருந்திருக்காங்க. சரி, நம்ம இப்படியே வச்சுக்கலாம். குட்டு இங்க சும்மா தான் வந்திருக்கணும். அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருந்திருக்காது. ஆனா எதுக்காக அவன் கரெக்டா இந்த நேரத்துல இங்க வரணும்? தற்செயலா வந்திருக்கலாம். சரி, இது தற்செயலா இல்லன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்? அதான் எனக்கும் தெரியல. ஆனா இங்க பாரு, இந்த குட்டு இருக்கானே, இவன் பல்விந்தரோட. ஆயுஷ், ஒண்ணு மறந்துட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயத்தையே நான் மறந்துட்டேன். ஆயுஷ், நம்ம கோர்ட்ல இருந்தப்போ தீவிரவாதிகள் நம்மள புடிச்சாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல பல்விந்தர் இருந்தான், தெரியுமா? பட் வாட்? பல்விந்தரா? ஆமா. ரிஷியும் மொத்த ஃபேமிலியும் உள்ள இருக்கும்போது நான் அவங்களை காப்பாத்த ஓடி வந்தேன். அப்ப அவ என்ன புடிச்சிட்டான். எல்லாரும் என்ன மாட்டி விடுறாங்க அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தான். ஆனா அந்த நேரத்துல நான் பயங்கர டென்ஷன்ல இருந்தேன். எல்லாரையும் நினைச்சு நான் ரொம்பவே டென்ஷனா இருந்தேன். அதனால அவன் சொல்றதை நான் எதையுமே காதுல வாங்கிக்கல. ஐயோ, இவன் சாரி சித்தி. சாரி. நீ என்னடி டெஃபா? சேவ் பண்ணி வாக்கிங் பண்ண தெரியாதா? சாரி, அடிபட்டு. சாரி, ஒண்ணுதான் குறை. என் வீட்டுக்குள்ள சைலன்சரா இருக்கவே முடியல. அட சைலன்சரை விடு, போன் கூட பண்ண முடியல. இல்ல சித்தி, நீங்க போன் பண்ணுங்க. அப்படியா? இப்போ நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு? இது என்னோட வீடு. நான் போன் பண்ணணும்னு நினைச்சா போன் பண்ணுவேன், இல்லன்னா பண்ணாம சும்மாவே இருப்பேன். சித்தி, நான் அப்படி சொல்ல. மவுத் க்ளோஸ். இல்ல இப்ப வேண்டாம். நான் அப்புறமா பல்வேந்தர் கிட்ட பேசிக்கிறேன். இப்ப பேசினா இவ கேட்டுருவா. இவ சரியான திருட்டு பொண்ணு. கவனமா நட, புரியுதா? தலை. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுவேன், ரிஷி எதுவும் பண்ணல, பண்ணதெல்லாம் இவன் தானே சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் இவன் ஜெயிலுக்கு போயிடுவா. என்ன மிரட்டி ஒன்னும் ஆகாது. என் பாதி வாழ்க்கை ஜெயில தான் கடந்து போச்சு. எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. நீங்க ரெண்டு பேரும் அந்த ஜெயில பாக்குறீங்களா? பல்வேந்தர், I swear I kill you. என்ன கொன்னுட்டா மட்டும் உனக்கு ரிஷி கிடைச்சிருவானா? முதல்ல உன் டாடிக்கு புரிய வை. நான் உன்ன பிளாக்மெயில் பண்ணல, உன் டாடியை பண்றேன். என்ன பண்றது இவ்வளவு பண்றது எல்லாமே ஒண்ணுதானே? சரி, அப்படியே வச்சுங்க, ரெண்டு பேரையும் பண்றேன்னு. ஏய், ஜாக்கிரதை. ஏதாவது பண்ண முயற்சி பண்ண
உன்னை உயிரோட விட மாட்டேன். Dad, டாடின்ற please stop. மரியாதை கொடுக்கற கையை எடுத்துரு, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். முதல்ல கையை எடு. Enough, enough. Stop it. Stop it, both of you. Please கொஞ்சம் அமைதியா இருங்க. And Balvinder, you. நீ முதல்ல too daddy much புரிய வை. போயிட்டு இருக்க. ஹோ, Hello, இங்க வா. ஒரு விஷயத்தை நல்லா ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கோங்க. நாம எல்லாரும் சண்டை போட ஒரு ஆரம்பிச்சா challenge எதிரி தான் பயனடைவான். And Dad, நீங்க புத்திசாலி தானே? அதோட இவன் டாக், பார்ட்னர், மிருகம் என்ன வேணாலும் சொல்லட்டும் Dad. எனக்கு இவன் அவசியம் இருக்கு. நமக்கு இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுதா? கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. சும்மா முறைக்காதீங்க, கிளம்புங்க. உன்னை ஞாபகம் இருக்கட்டும் மலிஷ்கா, லக்ஷ்மியை பார்த்து எவ்வளவு பயப்படுறியோ அதே அளவு இவனை கண்டும் பயப்படுற. இங்க கூட லக்ஷ்மி உன் அன்புக்கு ஆபத்தானவன், இவன் உன் வாழ்க்கைக்கு ஆபத்தானவன். அத மறந்துடாத. ஆமாமா, முடிஞ்சல போங்க. என்னாச்சு? உனக்காக நான் எல்லாத்தையும் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ உங்க அப்பங்காரன் பேசிட்டு போனதை கேட்டுட்டு இருக்கியா? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. அவர் என்னோட டாடி. அவர் எப்ப என்ன சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். ஆனா இந்த தடவை உன்னை நம்புறேன். என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத. நீ என்னை ஏமாத்த பார்த்தன வை, உன்னை உயிரோட விட மாட்டேன். சேம் டு யூ. நானும் விட மாட்டேன். என்ன? தீத்துருவேன். உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, புரியுதா? நீ பணக்கார ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பணம் நிறைய இருக்கு. நீ ஒபராய ஏமாத்துற, ஒரு வித்தியாசமும் இல்ல. ஓகே, வித்தியாசம் இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு பல்வேந்தர், நிறைய இருக்கு. என்ன? நான் இவ்ளோ எல்லாம் பண்றேன்ல, அதை ஏன் அன்புக்காக பண்றேன். இத நான் ரிஷி அடையறதுக்காக பண்றேன், உன்ன மாதிரி பணத்துக்காக பண்ணல. நானும் லட்சுமி அடையறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அப்படியா? பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ மட்டும் என்ன பகைச்சுக்கிட்டேன்னு வையேன், ரெண்டு பேருமே மாட்டிப்போம். உன் டாடியும் மாட்டுவாங்க, உங்க மம்மியும் மாட்டுவாங்க. அதனால என்கிட்ட இந்த முதல்ல கோவத்தை காட்டாத. செய்யற வேலையை செய்ய விடு. முதல்ல உட்காரு. குட். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. நீயும் இந்த விஷயத்தை மறக்காத என்ன? அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இனிமே என் அப்பாக்கு மரியாதை கொடுத்துதான் நீ பேசணும். எதுக்கு? அவர் என்ன என் மாமனாரா? உன் டாடிக்கு முதல்ல புரிய வை. நான் பல்வீந்தர்னு உனக்கே நல்லா தெரியும். என்கிட்ட நீங்க வாலாட்டினீங்க வை, உங்க டாடி யோசிக்கிறத விட 100 மடங்கு நான் யோசிப்பேன். என்ன புரியுதுல்ல? பதிலுக்கு பதில். உன் டாடிக்கு புரிய வை. அப்புறம் அடிச்சிட்டா என்ன கேட்க கூடாது, புரியுதா? 3 சாண்ட்விச் சாப்பிட்டேன், பில்ல கட்டிடு. பார்க்கலாம். நான் ஏன் இந்த விஷயத்தை கவனிக்கவே இல்ல? என்ன சொல்றீங்க? யாரு? என்ன என்ன என்னது? நான் இப்ப வரேன். அண்ணே, என்னாச்சு? என்ன ஷாலு ஃபோன் பண்றா? ஷாலு ஃபோன் பண்றானா? ஆமா, ஏன் எனக்கு அவ ஃபோன் பண்ணவே இல்ல? எனக்கும் ஃபோன் பண்ணிருக்கணுமே. ஐ மீன், உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கால, உங்க சிஸ்டர் தானே, என்கிட்ட சண்டை போடுவா. எனக்கு ஏன் ஃபோன் பண்ண போறா? சரி, அதை விடுங்க, என்னன்னு கேளுங்க. ஹலோ. ஷாலு சொல்லு. அதோட கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. அக்கா, நான் மலிஷ்காவையும் பல்வேந்தரையும் ஒரே கார்ல போறத நான் பார்த்தேன்க்கா.